ஹாய் படிஸ். உங்களுக்கு நான் சொல்கிற இந்த 5 விஷயம் வந்து கண்டிப்பாக வண்டியில் இருக்காம பார்த்துங்க. 2025 மாடல் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 5 விஷயம் கண்டிப்பாக வண்டியில் இருக்கணும். அது இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. பிகாஸ் இது 5மே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் 360 கேமரா. உங்களால் வந்து நோ நீட் டு அதர் ஹெல்ப். ஆக்சுவலி ஒரு வண்டியை பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வித்தவுட் ஹெல்ப், மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் வண்டி ஈஸியாக அசஸ் பண்ணலாம். 360 கேமரான்றது உங்களுக்கு 4 பக்கம் கேமரா இருக்கும். ஸோ லைக் இந்த கேமரா இருக்குல்ல, 4 பக்கம் கேமரா வரும். அந்த கேமரா உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி ஒரே இமேஜாக உள்ள உங்களுக்கு கொடுத்துரும். லைக் பேர்ட் வியூ சொல்லுவாங்க. பேர்ட் வியூவாக வந்துடும் ஒரு வியூ. இன்னொன்று ஃப்ரண்ட் வியூ வேணும், இல்லை செகண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, இல்லை ரியர் வியூ, இது மாதிரி எந்த வியூ வேணாலும் உங்களுக்கு அந்த வியூ கொடுத்துரும். அதை 360 கேமராவோட ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். வண்டி நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் சரி, ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, இதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்பீட் போகும்போது வந்து ஹைவேஸில் போகும்போது நீங்கள் வித்தவுட் ஆக்சிலேஷன் இல்லாமலே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் சஃபிஷியண்டான டிரைவிங் கொடுக்கும், பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மைலேஜ் சொல்கிறேன் உங்ககிட்ட. இது எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எடுங்க, மேனுவல் கியர் பாக்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ சிட்டி டிராஃபிக் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ அதனால் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் எடுங்க, அதான் பெட்டராக இருக்கும். அது ஏஜிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏஎம்டியாக இருக்கலாம், சிவிடியாக இருக்கலாம், இல்லை டிசிடியாக இருக்கலாம், ஏடி, எனி திங். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் எடுங்க, மேனுவல் எடுக்காதீங்க. ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா அடாஸ் சொல்லுவாங்க. அடாஸ் விஷயம் கண்டிப்பாக இருக்கும். எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் தூங்கிட்டீங்க, இல்லைனா வந்து வண்டி உங்களோட நாலேஜ் இல்லாமல் வண்டி ஒரு சைடில் போயிட்டு அப்படின்னா, ஸோ அடாஸ் இருந்ததுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டியை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து லெவல் 2 பெட்டர் நம்மளோட இந்தியன் ரோட்ஸுக்கு. பட் மாடல் வந்து இன்னும் அடாஸ் கொண்டு வரல. ஸோ நீங்கள் மற்ற பிராண்ட் கூட அதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அடாஸ் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டைமில். அண்ட் ஃபைனல் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் காப்ளேன்னு சொல்லுவாங்க. உங்கள் வண்டி வந்து எந்த வண்டியாக வேணா இருக்கலாம். பட் ஆனால் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் காப்ளே கண்டிப்பாக இருக்கணும். ஒயர்லெஸ்ஸாக இருக்கணும் அது. ஏன்னா ஒயர்லாம் வந்து ரொம்ப ஓல்டாக மாறிடுச்சு. ஸோ ஒயர்லெஸ் எடுத்துக்கங்க. எப்போ நீங்கள் காருக்குள்ளே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் வண்டி வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் ஆகட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன் எதுவும் இருந்தாலும் அதில் ஆட்டோமேட்டிக் மிரர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் வண்டியை. நீங்கள் இந்த ஸ்டாப்பில் நிறுத்தி இது பண்ணணும், உங்கள் ஃபோன் எடுத்து பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேப் பண்ணணும், எல்லாமே மேப்ஸ் எல்லாமே அதில் அந்த மிரர்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபோனை அதை கனெக்ட் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. அண்ட் அதே மாதிரி இந்த 5 விஷயம் தாண்டி, இந்த 5 விஷயம் உங்களுக்கு இருந்தால் கூட இதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற விஷயம் சில விஷயம்லாம் வந்துடும். லைக் இந்த ரியர் வைப்பர்லாம் உங்களுக்கு இல்லை இதில். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹைவேஸில் யூஸ் பண்ணும்போது, ரெய்னி டைமில் வந்து ஹைவேஸில் போகும்போது உங்களால் வித்தவுட் பின்னாடி பேக்கில் என்ன வருது சொல்லி உங்களால் செக் பண்ணாமல் வண்டியை கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட முடியாது. ஸோ உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். ரியர் வைப்பர் வாஷர் சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அலாவில் கண்டிப்பாக வண்டியில் பெட்டராக இருந்தால் இன்னும் பெட்டர். ஃபாக்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்துடும். இந்த 5 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள்.